வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட பகுதி மக்களுக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து அதன் தலைவர் கமலஹாசன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். மேலும் விவரம். கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்களானது இன்றைய தினம் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியும் மற்றும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இணைந்து இந்த நிவாரணப் பொருட்களானது இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நிவாரணப் பொருட்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் கலந்து கொண்டு அனுப்பி வைத்தார். குறிப்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்ய கட்சியின் அலுவலகத்தில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 22 டன் அரிசி மற்றும் பால் பவுடர்கள், அது போல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், இந்த போர்வைகள், ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை இன்றைய தினம் மக்கள் நீதி மய்ய கட்சி அலுவலகத்திலிருந்து கமலஹாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பொருட்கள் அனைத்தும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக அதிகாரிகளுடன் இணைந்து அந்த பகுதியில் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடம் கண்டறிந்து உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தற்போது அவருடைய நிர்வாகிகளுக்கும் கமலஹாசன் அறிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.